ஃபேக்ட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு அழகான ஈவென்ட் தாங்க. ரீசெண்டா சிவகுமார் சாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பர்த்டேக்காக 3 days வந்து ஒரு சூப்பரான ஈவென்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவென்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் ஆஃப் சிவகுமார் 75 அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் 3 days நடந்ததுனால இப்போ நம்ம ஷோவில் வந்து ஃபர்ஸ்ட் 2 days பார்த்துட்டோம். ஸோ க்ளோசிங் செரமனி தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த க்ளோசிங் செரமனியில் சூர்யா வந்திருந்தாரு. இவரை தொடர்ந்து நிறைய ஃபிலிம் செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் அண்ட் சூர்யா வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு காஃபி டேபிள் புக்கும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல நடந்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். எப்பவுமே ஒருத்தங்க வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் சாதிச்சாங்கன்னா வந்து அப்பா டயர்ட் ஆயிடுச்சுப்பா ஒன்று போதும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாம ஒரு ஓவியரா ஆரம்பிச்சு அது ஒரு 8 years வந்து ஸ்கூல் காலேஜ் அகாடமிக்ஸ் இல்லாம அது தனியா வந்து அது மட்டுமே செஞ்சுட்டு இருந்துட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு ஓவிய ஒரு காலேஜ்ல போய் படிச்சு அது மட்டுமே சின்சியரா செஞ்சு முடிச்சு இதுக்கப்புறமா இது மட்டும் போயிடலாம் இல்லாம he had the guts to change. இன்னொரு ஒரு ப்ரொஃபஷன் வருது வாழ்க்கையில் இன்னொரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்னா அதையும் தைரியமாக எடுத்து ஒரு நடிகராக ஆகி ஒரு நடிகராக ஒரு கிட்டத்தட்ட 200 படங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இது போதும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணாமல் மறுபடியும் ஒரு ஒரேட்டரா ஒரு ரைட்டரா தன்னோட வாழ்க்கையை வந்து மறுபடியும் மாற்றிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. நான் இப்போ தான் ஜார்ஜியா போயிட்டு வந்தேன், நார்வே போனேன். அங்கன்னா பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் தான் உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணுறேன், எங்கள் அப்பாலாம் வந்து உங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. வேற என்ன வேணும் எங்களுக்கு? we are so blessed to be with him in his family அப்படின்னு தான் நான் சொல்லணும். எங்களுக்கு பெரிய போட்டி தான் அது. அவர் போட்ட ரோட்டில் போகிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சு. என்னோட பசங்க பொண்ணு பையன் எல்லாமே வந்து அவரோட நிழலில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு பெரிய பிளஸிங். நிச்சயமாகவே அது அப்படி தான். ஸோ வெரி ஹாப்பி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாத்தோட அன்பு கிடைக்கிறது, எல்லாத்தோட லவ் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு வெரி வெரி ஸ்பெஷல். ப்ரெஸ் அண்ட் மீடியா அகெயின் ஸ்பெஷலாக இந்த நாளை வந்து ரொம்ப அழகாக மார்க் பண்ணிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் வந்து இதை பற்றி எழுதிட்டு இருக்கீங்க. பணமும் புகழும் வந்து நான் அடிமை கிடையாதுரா அப்படின்ட்டு தூக்கி வீசினாங்க. அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அடிமையானதே கிடையாது அப்பா. அப்போட பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தாண்டினது கிடையாது. எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு தெரில. பட் பேங்க்ல அவரோட அக்கௌண்ட் வந்து 3 lakhs தாண்டினது கிடையாது. அந்த தனி மனித ஒழுக்கம் தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புகழுக்கும் வந்து ஆசைப்பட்டதே கிடையாது. சும்மா இது நான் நடிக்கணும் ஆகிட்டேன் அதுதான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. இப்போ அடுத்தது திருக்குறளுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அது யாரும் சொல்லவே இல்லை. அதுக்கு வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஒரு 3 years 4 yearsக்கு அதுக்காக டைம் எடுத்து மெனக்கு எடுத்துக்கிட்டு ஹவு டு ஏஜ் அப்படிங்கிறது மறுபடியும் அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். கலைஞர் அவர்கள்லேருந்து அமீர் கான் அவர்கள்லேருந்து நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை பார்த்துருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸை அத்தனை தமிழ்நாடு மக்கள்னால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அது. ஸோ உங்களோட பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த நிகழ்வை மார்க் பண்ணுற மாதிரி வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து சிறந்த ஓவியருக்கான பரிசு ஒன்று அப்பா பேரில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் அடுத்தது வரும். பட் நிச்சயமாக வருஷம் அப்பா பேரில் சிறந்த ஓவியருக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு பரிசும் காத்துக்கிறேன்.